ஹலோ எவ்ரிவன். டெய்லி என்னடா சமைக்கிறதுன்னு நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குடமிளகா சாதம். எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குடமிளகாவில் என்னென்ன சத்து இருக்குன்னு நான் நடுவில் சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். குடமிளகா 1 எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம் 1, 5 வரமிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தேவையான அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இருந்தாலே போதும். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸியான ரெசிபி. நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தான் ரொம்பவே முக்கியம். அது இதில் நிறையவே இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் எண்ணெய். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவந்து வறுக்கணும். அப்புறம் தேங்காய் கொஞ்சமாக இருந்தாலே போதும். இதையும் நல்லா வறுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வாசம் வரும். இதை நம்ம வறுத்துட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். அப்புறம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்தாச்சு, குடமிளகாவும் கட் பண்ணி வச்சிட்டோம். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஈஸின்னு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு தாளித்து விட்டுட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா வணங்கணும். ரொம்ப வணக்க தேவையில்லை, லைட்டாக வணக்கினதுக்கப்புறம் நம்ம குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீக்கிரமாக வணங்குறதுக்காக உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக மட்டும் போட்டால் போதும். அப்புறம் குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் வணங்கட்டும், நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வணங்கிடுச்சு. இந்த கேப்சிகமில் விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ கூட இருக்குது, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பவுட்ரு மாதிரி தான் வரும். எனக்கு தேங்காய் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கனால அது பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் தேங்காய் வறுக்கும்போது அது பவுட்ரு மாதிரி தான் வரும். அப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெயிட் லாஸ் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இது டெய்லி எடுத்துக்கிட்டா நல்லாவே பலன் கிடைக்கும். நல்லாவே வணங்கிருச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சாதத்தை ஆட் பண்ண வேண்டியதுதான். சாதம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கலக்கி விட்டுருங்க.
சுகர் இருக்கவங்க இதை எடுத்துக்கிட்டால் கூட நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். அப்புறம் வெயிட் லாஸ் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் எடுத்துக்கலாம், டெய்லி கூட எடுத்துக்கலாம். சால்ட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குடமிளகா சாதம் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடமிளகா சாதமும் தயிர் சாதமும் செஞ்சுருக்கேன். இது நான் ஆல்ரெடி பட்டர்ஃப்ளை நான் ஒரு ஸ்வீட்டில் செஞ்சுருந்தேன், அதனால் வீடியோ போட்டிருக்கேன். இதுலேயே நம்ம குடமிளகா சட்னி கூட செய்யலாம், அதை நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.